நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, நடந்ததையெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல. இப்ப கூட நினைச்ச உடம்பெல்லாம் பதறுது. மகாராஜா, அங்க வாங்கின அடி எனக்கு என்ன தலையில வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா மகாராஜா, அடி கொஞ்சமான வேகத்திலேயே விழுந்தது. போதும், நிறுத்துங்க எல்லாரும், வாய மூடுங்க. இந்த மாதிரி வீணான பேச்ச கேட்கறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி மூட நம்பிக்கையை பரவ நான் விட மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. இந்த பேய் பூதெல்லாம் வெறும் கதைகள்ல மட்டும்தான் இருக்கும். அம்மா தன்னோட குழந்தைய பயமுறுத்தி தூங்க வைக்கிறதுக்காக சொல்ற கதை. மகாராஜா, அது என்னன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா, மத்தவங்கள மாதிரி நீங்க பார்த்ததும் பிரம்மையா இருக்கலாம்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சரி, அப்படின்னா கனிமணி சொல்றது என்ன? அவங்க பார்த்ததும் பிரம்மதாங்கிறீங்களா? எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் ஆச்சாரியார் காணாம போன சோகத்துலதான் இப்படி பேசுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நீங்க சொல்றத ஆமோதிக்கிற மகாமந்திரியாரே, காரணம் அதுவாதான் இருக்கணும். இதெல்லாம் வெறும் மனப்பிரமதான். நாம நம்ம தர்பார்ல இருந்து இன்னொருத்தரை அந்த அரண்மனைக்கு ஒரு ராத்திரி தங்க அனுப்பி வைக்கணும். காவல் அதிகாரி எங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறைஞ்சிக்க முயற்சி பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மகாராஜா, காசு கீழே விழுந்துடுச்சு, அதை எடுக்க போன, அவ்வளவுதான். மகாராஜா, நீங்க ஏன் நீங்க அந்த அரண்மனைக்கு போக கூடாது? அப்பதான் அதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு என்னன்னு புரியும். இப்ப நீ என்ன சொன்ன? ஒண்ணும் அரசே. நீ ஏதோ சொன்ன, அது எனக்கு சரியா கேட்கல. மறுபடியும் சொல்லு. அது நான் சொல்ல வந்த விஷயமே வேற. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, நீ என்ன துல்வா வம்சத்தோட ரட்சகன், விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயனுக்கு சவால் விட்டு? இல்ல, நான் இந்த சவால முழு மனசோட ஏத்துக்கிறேன். அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்கு நானே நேரடியா போறேன். சரி மகாராஜா, நீங்க போங்க. நீங்க தாராளமா போலாம். என் கூட நீயும் தான் வரப்போற. இப்பதானே அதுகிட்ட பூசை வாங்கிட்டு வரேன். அதான் எனக்கு வேணும். நீ ஏற்கனவே அங்க போயிருக்க, அதனால என் கூட வா. நான் எதுக்கு மகாராஜா? எனக்கு முன்னாடி போனது இவங்க தானே. இவங்கள வேணா கூட்டிட்டு போங்க. எங்க போனாங்க? கனிமணி மகாராஜா இங்கதான் இருந்தானுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, பேய் இருக்கிறதா நம்பப்படுற அந்த அரண்மனைக்கு நான் போறேன். என் கூட நீயும் வர. உத்தரவு மகாராஜா. இன்னைக்கு ராத்திரி நாம அந்த அரண்மனையில சந்திக்கலாம் அரசே. என்னது ராத்திரியா? ராத்திரி எல்லாம் வேண்டாம். ராத்திரி நேரத்துல இருண்டது எல்லாமே நமக்கு பேயாதான் தெரியும். நாம பகல்லையே போறோம். பகல் 1 மணிக்கு அப்புறம் நீ என்ன தர்பாருக்கு வெளியில சந்திக்கலாம். சரிங்க மகாராஜா. நான் ஆசாசியா பாயசம் பண்ண, அவரும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். லாமா, நீ ஏன் எல்லாம் தனியா விட்டுட்டு போயிட்ட? எனக்கு நண்பன் இப்ப யாழ் இல்லக்கா. ராமாக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். நீ கவலைப்படாம இரு. என்னம்மா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? பேய் கூட சண்டை போட்டு யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? திரும்பி வந்தது இல்ல. அம்மா, எனக்கு இந்த உருவத்தை பார்த்தா ராமா மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு என் மனசுல ஒரு பதிஞ்சிருக்காரு. உங்க கண்ணுக்கும் இவர் தெரியறாரா? லாமா, என் கண்ணுக்கும் தெரியல. அறிவு குழந்தைங்களா, இது நானே தான். லாமா, செல்ல மகனே, ஏன் திரும்பி வரதுக்கு இவ்ளோ தாமதம் பண்ணிட்ட? என்னோட அன்பான செல்ல கணவர். அம்மா, இது நீங்க தானா? நானே தான் செல்லம். லாமா என் உயிலே, என்னை விட்டு நீ எங்க போயிட்டல? நீ இல்லாம நான் எப்படி தனியா இருப்பேன்? புள்ள பூச்சி, பின்னாடி போடா. நண்பனாமே, என்னை விட்டுட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு போகும்போது நண்பனு தெரியலையா உனக்கு? இதுக்கெல்லாம் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிச்சயம் திரும்பி வந்துருவீங்கன்னு இவங்களுக்கு தெரியுமா? இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா? எது எப்படியோ நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்கல்ல. அந்த கெட்ட பேய் உங்களை உயிரோட விட்டுருச்சுல்ல. அவன முறையில தான் வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ நீங்க எங்க கூட தானே இருக்கீங்க? கொஞ்சம் இங்க பாரு. தூக்குங்க, தூக்குங்க. எதை தூக்கணுங்கற? யாராவது விபூதியை தூக்கிட்டு வந்து இவர் மேல பூசுங்க. அந்த பிசாசு உங்களை என்ன வசியம் பண்ணிருக்குன்னு தெரியல. நாசமா போறவ. அவ மட்டும் என் கையில கிடைச்சானா சாவடிச்சிருவேன். முடிஞ்சுதா?
சாப்பிட ஏதாவது குடுப்பியாமா? பயங்கரமா பசிக்குது. சாப்பிட எதுவுமே இல்லையே. என்னது? என்ன சொல்ற? நான் உள்ள வரும்போது கூட பாயாசத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அதுக்குள்ள காலியாகுமா என்ன? கொண்டு வந்து குடு. அதுவும் காலி ஆயிடுச்சு. என்னது? நீ ஏன் கவலைப்படுற? கொஞ்சம் இரு, நான் போய் உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா நான் திரும்பவும் அந்த பேய் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. மறுபடியும் எதுக்கு போகணும்? ஒரு வாட்டி பட்டது உங்களுக்கு பத்தலையா? மகாராஜா உத்தரவு போட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, நான் உங்களை அங்க போக விட மாட்டேன். ஒன்னும் கவலைப்படாத, இந்த முறை மகாராஜாவே கூட வராரு. இன்னொரு தடவை நீங்க எதுக்காக போகணும்? அந்த பேய் உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? சாரதா, அந்த பேய் கூட ஏதோ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய கட்டளையை மீறினா என் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. வணக்கம் மகாராஜா. வாங்கல, நம்ம 2 பேரும் உள்ள போகலாம். இப்போ என் உயிரை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களோடது மகாராஜா. கொஞ்சம் அமைதியா இரு. மகாராஜா, இவங்க எல்லாரும் எதுக்கு? சரிதான் சரிதான், இவங்க எல்லாரும் உங்க பாதுகாப்புக்கா? சரிங்க அரசே, சரிங்க அரசே. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பாதுகாப்புக்கு என்ன அவசியம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? இங்க பேயா வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் பாரு, அவனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறதுக்காக இவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். சரிங்க அரசே. வாங்க. மகாராஜா, ஒருவேளை இவங்க எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா அந்த பேய் பயந்து போய் முன்னாடி வரலனா, அதனால நீங்க மட்டும் தனியா உள்ள போனீங்கன்னா. தனியாவா? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம 2 பேரும் தனியா உள்ள போகலான்னு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நாங்க 2 பேரும் தனியா உள்ள போறோம். வா. நீங்க முதல்ல போங்க மகாராஜா. மகாராஜா, நீங்க கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்ச நேரம் பொறுங்க, வாசல் கதவு தானாவே திறக்கும். கதவு தானா திறக்குமா? ஆமா மகாராஜா, கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க. மகாராஜா, இங்க பாருங்களேன். என்ன? எங்க? யாரு? எங்க அந்த பேய்? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே ராமகிருஷ்ணா. மகாராஜா, அந்த வாசல் கதவு பாருங்க. இப்போது தானாவே இழுத்து மூடிக்கும். தானாவே இழுத்து மூடிக்கும்? ஆமா, பாத்துக்கிட்டே இருங்க. இதோ இப்ப வந்துரும். ஐயோ, கதவு மூடவே இல்லையே ராமகிருஷ்ணா. நேத்து தானாவே மூடிக்கிச்சு மகாராஜா, இப்பதான் வம்பு பண்ணுது. சரி இருக்கட்டும், நான் போய் மூடிட்டு வந்துடுறேன் கதவை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இரு ராமகிருஷ்ணா. அந்த கதவு திறந்தே இருக்கட்டுமே ராமகிருஷ்ணா. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான் மகாராஜா. மகாராஜா, அந்த ஜன்னலை பாருங்க. கொஞ்ச நேரத்துல அது தானாவே அடிச்சுக்கும். டப்பு 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 டப்புன்னு திறந்து மூடிக்கும். தானாவே திறந்து மூடுமா? அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே ராமகிருஷ்ணா. தெரியல அரசே, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நேத்து நடந்ததெல்லாம் இதுதான். மேல பாருங்க அரசே, மேல இருந்து ஒரு காக்கா பறந்து போகும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இதெல்லாம் உன்னோட பிரமதான். எதுவும் நடக்க போறதில்ல. அந்த கதவும் மூடல, இந்த ஜன்னலும். மகாராஜா, காக்கா அதுவும் பறந்து போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? ஒருவேளை வேற காக்காவா இருக்குமா? நீ பார்த்த அந்த பேய் எங்க ராமகிருஷ்ணா? இங்கதான். ஒருவேளை அந்த கிழவ அவங்க கையில கிடைச்சிருப்பானோ. வாயில நல்ல வார்த்தையே வராதா? அந்த ஆளு கிடைக்கவே கூடாது.
என்ன யாரு எங்க இருந்து வந்துச்சு இந்த சத்தம்? தெரியல மகாராஜா, தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு. நீ பயப்படாத பண்டிதரே ராமகிருஷ்ணா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஆமா, நீங்க இருக்கீங்கல்ல. ஆமா, சும்மா பயப்படாத. என்ன இப்போ உங்களுக்கே நம்பிக்கை வந்துருச்சுல்ல? இங்க யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணுதுல? சொல்லுங்க. இங்க எந்த பேயும் இல்ல, பூதமும் இல்ல. ஆனா நம்ம குருதேவர் தாத்தாச்சாரியார் எங்க போனாருங்கிறது தான் இப்ப கேள்வி. அந்த பேய் கிட்ட தான் போயிருப்பாரு. இல்ல, அது நானும் கூட அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மகாராஜா. எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. இங்க எந்த பேயும் இல்ல மகாராஜா. வாழ்த்துக்கள் மகாராஜா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெற்றிகரமா இந்த வேலையை முடிச்சிட்டோம். இப்ப மக்கள் மனசுல இந்த பேய்ங்கிற பயம் நிரந்தரமா போயிடும். நானும் நீயும் சேர்ந்துனா என்ன அர்த்தம்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சது நானு. யாரு? நீங்க தான் மகாராஜா. நீங்க மட்டும்தான். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் முடிவடையல. நம்ம குரு தாத்தாச்சாரியர் கிடைக்கிற வரைக்கும் நீ செய்ய வேண்டிய வேலை முடிவடையாது. என்னாச்சு மகாராஜா? எங்க குருதேவர் கிடைச்சாரா இல்லையா? கடவுளே, எங்க குருவோட ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யுங்க. அவர் ஆன்மா எங்க இருந்தாலும் சரி, அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. 2 பேரும் வாயை மூடுங்க. குருதேவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, இது இப்ப உன்னுடைய பொறுப்பு தான். நீ குருதேவர் தாத்தாச்சாரியரை நல்லபடியா மறுபடியும் தர்பாருக்கு கூட்டிட்டு வரணும். ஆனா மகாராஜா, இந்த வேலையை நான் தனியா எப்படி செய்ய முடியும்? நீ தனியா செய்ய வேண்டாம். குருதேவர் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் கனியும் மணியும் உன் கூடவே இருப்பான். நான் வரேன். என்னாச்சு பண்டிதரே? கடவுள் கிருபையால நீங்க அந்த பேயை பிடிச்சிட்டீங்களா? வேணும்னா நீயே போய் பிடிச்சுக்கோயா. கடவுள் கிருபையாம்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. எந்த துர்முகூர்த்தத்துல நான் இந்த அரண்மனையை வாங்கினோ எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கங்கராவ், சொல்லுங்க. நீங்க இந்த அரண்மனையை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? சில மாசங்களுக்கு முன்னாடி ரமண குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்கினேன். கடவுள் கிருபையால. ரமணாவா? ஆமா. ரமணா? ஆமா. ஒருவேளை நீங்க அந்த ஜமீன்தார் வெங்கட்ரமணன் சொல்றீங்களா? ஆமா, நான் அவரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற ஆளு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருந்தவரு. அவர் கூட ஏமாத்தி இந்த கிழவன் நிறைய பணம் பிடிக்கிறதா தெரியுமா? அவரவே இந்த அரண்மனையை உங்களுக்கு கொடுத்தாரா என்ன? இல்ல, பாவம், அவரு காலமானதுக்கு அப்புறம் அவரோட 3 பசங்களும் அவரோட மனைவியும் அவர் வாங்கின கடனுக்கு பதிலா இந்த அரண்மனையை எனக்கு கொடுத்துட்டாங்க. கடவுள் கிருபையால. கடனுக்கு பதிலா கொடுத்தாங்க? வெங்கட்ரமணா அவர்கள் எந்த அளவுக்கு தான குணம் படைச்சவர்னா, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவரே ஒரு நாள் ஏழை ஆயிட்டாரு. அதனாலதான் அவர் என்கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கினாரு. அவரால் அதை திருப்பி அடைக்கவே முடியல. அவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த அரண்மனையை ஏன் தலையில கட்டிட்டாங்க. கடவுள் கிருபையால. அவரோட குடும்பம் இப்போ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தகவல் தெரியுமா? அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒரு தர்மசத்திரத்தை நடத்திக்கிட்டு அவங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடவுள் கிருபையால. நான் அவங்கள சந்திச்சாகணுமே. அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு ஏதாவது தெரியுமா? குதிரையில போனாலே 2 நாள் ஆயிடும் பண்டிதரே. 2 நாள் ஆகுமா? ஆமா. அங்க சீக்கிரமா போய் சேர்றதுக்கு குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? அங்க போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியா போனா அரை நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனா அதுக்காக நீங்க ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும் பண்டிதரே. பரவாயில்ல, அந்த நதியை கடந்தே கூட போயிடுறேன். ஆனா பண்டிதரே, அந்த நதியில நிறைய முதலைகள் இருக்கே. அதோட வானிலையும் இப்ப சரியா இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு பண்டிதரே. ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா நான் அந்த ஊருக்கு குதிரையிலேயே போயிருப்பேன். ஆனா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவாச்சே, அரசரோட சிறப்பு ஆலோசகராச்சே. உங்க முகத்துல இருக்கிற ஒளிவட்டத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் உங்களுக்கு அந்த முதலைகளை கண்டா சுத்தமா பயமே இல்லைன்னு. அதனால நீங்க இந்த காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு அந்த நதியை கடந்தே போங்க. கடவுள் கிருபையால.
நாம இன்னும் உயிரோட தான் இருக்கோமா? உங்களுக்கு எத்தனை விரல் தெரியுது? 6. அப்ப பாதி தான் உயிரோட இருக்கீங்க. உட்காருங்க. யாராவது தயவு செஞ்சு தண்ணி கொண்டு வாங்க. கிருஷ்ணவல்லா, தண்ணி கொண்டு வாங்க. தாகத்துல நாக்கே வறண்டு போச்சு. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, நான் இங்க ரமணாவோட குடும்பத்தை சந்திக்க வந்தேன். நான் தான் அவருடைய தர்ம பத்தினி. இவங்க 3 பேரும் என்னுடைய பசங்க. வல்லவ், கிருஷ்ணா, அப்புறம் விஷ்ணு. பண்டிதரே, என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா, கடனை அடைக்கிறதுக்கு பதிலா கங்காராவுக்கு உங்க அரண்மனையை கொடுத்தீங்க இல்லையா, அதை பத்தி தான் பேச வந்தேன். என்ன பேசலான்னு வந்திருக்கீங்க? மத்தவங்க சொல்லிதான் எனக்கு தகவல் தெரியும். அதுல ஏதோ ஒரு பேய் குடி இருக்குங்கிறாங்களே. இல்ல, அந்த அரண்மனை இப்ப எங்களுக்கு சொந்தம் இல்ல, அது கங்காராவோடது. என்ன பேய் குடி இருக்கா? ஆனா நாங்க அங்க குடியிருந்த வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியலையே. அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலையா? இல்ல, ஒருவேளை நாங்க அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த அரண்மனையில பேய் குடியேறி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன பண்றது, எங்க அப்பாவுக்கு அதிகம் தானம் பண்ற குணம் இருந்ததுனால இப்ப நாங்க இருக்கிறதுக்கே இடம் இல்லாம கஷ்டப்படுறோம். உங்க அப்பாவுடைய நல்ல குணத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது விஷ்ணு. நாம ஜனங்களை சேர்க்கணுமே தவிர சொத்து சுகங்களை சேர்க்கறத பத்தி எப்பவுமே நினைக்க கூடாது. பண்டிதரே, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க இதை தவிர வேற எதை பத்தியாவது பேசுங்க. சரிங்கம்மா, உங்க விருப்பம். அப்புறம் உங்க சமையல் ரொம்ப அற்புதமா இருக்குங்க, சரிதானே? ஆமா, உண்மையாவே இந்த சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்க யாருமே இதுவரைக்கும் அந்த பேய நேர்ல பார்த்ததே இல்லையா? இல்லையே. அது யாரோட ஆவிங்கிறது கூட தெரியாது இல்லையா? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்க ஒரு பொண்ணோட ஆவிதான் நடமாடுதுன்னு நான் சொல்லாம அது பொண்ணோட ஆவிதான்னு எப்படி சொல்றீங்க? அது நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. நான் சொல்லாத ஒரு வார்த்தைய சொன்னதா எனக்கே காதுல பூ சுத்தாதீங்க. உண்மை எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்கிற விஷயம் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? மா, உண்மை என்னன்னு சொல்லிடுங்க. ஆமா, அந்த அரண்மனையில ஒரு பொண்ணோட ஆவி இருக்கு. அந்த ஆவி ஒரு நர்த்தகி சுப்ரதா ஓடுது. அவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் சில நாள தொடர்பு இருந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த சுப்ரதா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாரு. அப்ப அவங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. படிக்கட்டுல இருந்து விழுந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுப்ரதாவோட ஆவியை நாங்க அங்க பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ஆவி எங்க அப்பாவையும் கொன்னுடுச்சு. எங்க அப்பா காலமானதுக்கு அப்புறம் சுப்ரதாவோட ஆவி அந்த அரண்மனையிலேயே தங்கிடுச்சு. அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கங்காராவும் கொடுத்த கடனை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியாம அரண்மனை அவருக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா வாங்கின கடனுக்கு அரண்மனையை கொடுத்தா அந்த ஆவி கிட்ட இருந்தோம் கங்காராவ் கிட்ட இருந்தோம் விடுதலை கிடைச்சிரும்னு நினைச்சோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து கங்காராவ் கிட்ட உண்மையை மறைச்சது எந்த வகையிலயும் சரியில்லை. பண்டிதரே, நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்றது? ஒருவேளை உண்மையை நாங்க சொல்லியிருந்தா அந்த கங்காராவோட கடனை நாங்க எப்படி அடைச்சிருக்க முடியும்? பண்டிதரே, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க உங்க மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க கிட்ட இப்ப மிச்சம் இருக்கிறது எங்க அப்பாவோட கௌரவம் மட்டும்தான். இதை தவிர வேற எதுவுமே இல்ல. தப்பி தவிர இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பாழாயிடும். சரிங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணதால நான் இப்ப கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். காலையில எழுந்து சீக்கிரமே புறப்பட்டாகணும். சரிங்க, நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். டேய், என்னடா திடீர்னு சூடான மாதிரி இருக்கு? அது நாம ரொம்ப காரமா சாப்பிட்டோம் இல்லையா, அதனால கூட இப்படி எல்லாம் இருக்கும். நீ வேற எதுவும் நினைக்காத. ஆனா ரொம்ப சூடா இருக்கேடா. ஆமாடா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. நெருப்பு
நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. பாருங்க, நெருப்பு எரியுது. திடீர்னு எப்படி நெருப்பு பத்திக்கிச்சு? இதுல எரியுது. ஏய் கிருஷ்ணா, எல்லா விருந்தாளிகளையும் வெளியே கூட்டிட்டு போ. சீக்கிரமா போ. பண்டிதரே சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் தண்ணியை ஊத்துங்க. இப்ப நெருப்பு அணைஞ்சு போச்சு. எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. திடீர்னு எப்படி நெருப்பு பிடிச்சுக்கிச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. நாம நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குனது அந்த பழ போன கிழவு ஆவிக்கு பொறுக்கல போல இருக்கு. நான் உடனே புறப்படணும் இப்பவே. இந்த நேரத்துலயா? ஆமா, எப்படியாவது நாளைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. அப்படின்னா நாங்களும் உங்க கூட வரோம். எப்படியாவது நாளைக்கு ராத்திரிக்குள்ள அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்குள்ள நான் போயே ஆகணுங்கிறேன். அப்படின்னா நாங்க வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. நாங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்கவே இல்லல்ல. அது மட்டும் இல்லாம பயணம் பண்ணதுனால கை காலெல்லாம் வலிக்குது. சரி பண்டிதரே, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்குள்ள மறுபடியும் போக நினைக்கிறீங்க? ஏன்னா அங்க இருக்கிற பேயோட ரகசியத்தை பத்தி எனக்கு தெரிய வந்துருச்சு. அத பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நாளைக்கு ராத்திரிக்குள்ள அங்க போக முடியாது. அங்க போய் சேரவே 2 நாளாவது ஆகும். இல்ல என்னதான் நீங்க சொன்னாலும் நாளைக்கு ராத்திரிக்குள்ள நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். அப்ப அந்த ஆபத்தான நதியை நீங்க கடந்தாகணுமே. முதலைகள் நிறைய இருக்குமே, அந்த நதியா? இல்ல நான் அந்த நதி வழியா போக போறது இல்ல. நான் 2 நாள் பயணத்தை ஒரே நாள்ல முடிக்க பாக்குறேன். அது எப்படி சாத்தியம்? நான் இடையில ஓய்வு எடுக்க மாட்டேன். குதிரைகளையும் நடுவுல மாத்திக்கிறேன். ஆக மொத்தம் நாளைக்கு ராத்திரி அங்க போய் சேர்ந்தே ஆகணும். நான் புறப்படுறேங்க. கடவுளே, அந்த கிழவனோட ஆவியோட சேர்த்து இந்த பண்டிதருக்கு ஒரு நல்ல சாந்தியை நீங்க தேடி கொடுக்க. கிடைக்கட்டும். என்ன ஆச்சு வாசலே? இன்னைக்கு இவ்வளவு தாமதப்படுத்துற? நாம தான் ஏற்கனவே அறிமுகமாயிட்டோமே. ஜன்னல்களே, என்ன வரவேற்க மாட்டீங்களா? இன்னைக்கு நீ வழக்கம் போல எந்த முயற்சியும் பண்ண வேண்டியிருக்காது இல்லையா? அந்த மறைஞ்சிருக்கிற பெரிய மனுஷனே, எங்க இருக்கீங்க ஐயா? என்ன கண்டு உங்களுக்கு வெக்கமா? அடடடடா, நீங்க என்ன துணி இல்லாமையா இருக்கீங்க? துணியாவே தானே இருக்கீங்க. வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வெளியில வாங்க வாங்க. இந்த அரண்மனையோட பயங்கரமான அறையில ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு அமைதியா இருக்கு? சாப்பாடு பரிமாறினதுக்கு ரொம்ப நன்றி. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எதுவுமே உண்மை இல்லை.
மகாராஜா, அந்த கிராமத்துல இருந்து நாங்க எப்பப்போ வந்துட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி கிளம்பின பண்டிதர் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. தான் மறுபடியும் அந்த அரண்மனைக்கு திரும்ப போறதா பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா பிரபு. அந்த பேய் யாருன்னு தனக்கு தெரியும்னு உங்ககிட்ட சொன்னானா? ஆமா பிரபு. மந்திரியாரே, இந்நேரம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் வந்து சேர்ந்திருக்கணுமே. ஆமா மகாராஜா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா பிரபு. மகாராஜா வாழ்க. பிரபு, கிடைச்ச தகவல் என்னன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் இன்னும் அவன் வீட்டுக்கு திரும்பல தானே? ஆமாம் பிரபு. அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்க காவல் அதிகாரி. சரிங்க பிரபு. அவர் இங்க திரும்பி வருவார்னு நிச்சயமா எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு 2 விஷயத்தை நீங்க அறிவிச்சாகணும். தாத்தாச்சாரியாரோட மரணத்தை பத்தி, அப்புறம் ராமகிருஷ்ணனோட இழப்பை பத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா பிரபு. இல்ல 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 பிரபு. குருதேவா, இந்த கிழவை எப்படி வந்தான்னு தெரியல. போனவன் அப்படியே போய் தொலைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நமக்கு ஒரு பதவி கிடைக்காமையும் போயிடுச்சு. வசதியா வாழ வேண்டிய வாய்ப்பும் நமக்கு போயிடுச்சு. மகாராஜா வாழ்க. முதுகு புடிச்சுக்கிச்சு. ஏதாவது பண்ணுங்கடா. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கொஞ்சம் நிமிர அப்படியா? குருதேவா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நீங்க எங்க போனீங்க? நான் வேற எங்க போவேன் மகாராஜா? எங்க போவேன்? அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு தான். பேய் இருக்கிற இடத்துக்கா? குருதேவா, அந்த இடத்துக்கு நானே போனேன். நீங்க அந்த இடத்துல இல்லையே. அது வந்து மகாராஜா. மகாராஜா வாழ்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, குருதேவரோட சேர்ந்து நீயும் வந்து சேர்ந்துட்டியா? மகாராஜா, நான் ஆச்சாரியார் கூட திரும்பி வரல. சொல்ல போனா அவர்தான் என் கூட வந்திருக்காரு. இதுல என்ன இருக்கு? ரெண்டுமே ஒண்ணுதானே. நீ என் கூட வந்தா என்ன, நான் கூட வந்தா என்ன? பண்டிதனே ராமகிருஷ்ணா, குருதேவரை நல்லபடியா நீ இங்க திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆமா குருதேவா, நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? திடீர்னு எங்க காணாம போயிட்டீங்க? மகாராஜா, அது வந்து அதத்தான் நான் சொல்ல வந்த மகாராஜா. மகாராஜா, நம்ம ராஜகுரு பாவம் ஒரு அலமாரியில போய் மாட்டிக்கிட்டாரு. அது கணி மணி மகாராஜா, விஷயம் என்னன்னா, அது வந்து அந்த பேயை பிடிக்கிறதுக்காக நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம் மகாராஜா. ஆனா துரதிருஷ்டவசமா அலமாரியோட கதவுகள் மூடிடுச்சு. அதனால நான் அதுல மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா மகாராஜா, அந்த கெட்ட ஆவிய நான் அந்த நேரமே என்னோட மந்திர சக்தியால பஸ்பமாக்கி இருப்பேன். பாத்தியா, இந்த கிழமை எப்படி வாய்க்குசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கானே. அதனாலதானே இவரோட பொழப்பு இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன் குடும்பத்தோட அந்த அரண்மனைக்கு போனப்ப நீங்க அங்கதான் இருந்தீங்களா? ஆமா மகாராஜா. மகாராஜா, அது வந்து நான் அப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் அவரோட குடும்பத்தையும் கூப்பிடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா என்ன பண்றது, அந்த நேரம் பார்த்து என்னோட தொண்டை கட்டிடுச்சு. நானே நேரடியா அங்க வந்தனே. அப்பவும் நீங்க அந்த அலமாரியில தான் இருந்தீங்க. அப்ப கூட நீங்க என்ன ஏன் கூப்பிடல? மகாராஜா, அந்த நேரத்துல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் மகாராஜா. ஆமா மகாராஜா, அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதான் நடந்தது. அப்படிதான் நடந்திருக்கணும் குருதேவா. சரி விடுங்க, எல்லாம் இப்ப நல்லபடியா முடிஞ்சு போச்சு.
எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் என்னன்னா நீங்க நல்லபடியா திரும்ப வந்து சேர்ந்துட்டீங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீயும் திரும்ப வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தோஷமான விஷயம், அந்த அரண்மனையில எந்த பேயும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எல்லாமே கற்பனை கதைகள் தான். மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா அந்த அரண்மனையில பேய் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆமா மகாராஜா, அந்த அரண்மனை கெட்ட ஆவிகளால பாதிக்கப்பட்டிருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நானே உன் கூட அந்த அரண்மனைக்கு வந்து பார்த்தேன்ல. மூல முடுக்கெல்லாம் தேடினதுக்கு அப்புறம் உறுதியா தெரிஞ்சது அங்க எந்த ஒரு பேயும் கிடையாது. அப்படி இருந்தும் இப்ப வந்து அங்க பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி புரியாம எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்க? மகாராஜா, நான் உண்மைதான் சொல்றேன். நான் உங்களை குழப்பணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல. ஏன்னா நான் ஒரு தடவை இல்ல 2 தடவை அந்த பேயை நேரடியாவே சந்திச்சிருக்கேன். என் கண்ணால பார்த்தேன். நேத்து ராத்திரி கூட நான் அதை பார்த்தேன் மகாராஜா. அந்த அரண்மனைக்கு போனப்போ மகாராஜா, பயத்துல அந்த பேயை பார்த்ததும் நான் மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. காலையில தான் நினைவு திரும்பிச்சு. ஆனா அந்த அரண்மனையில இருந்து வெளியில வரும்போதுதான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். இந்த கிழமை தலையில இடி விழுக அந்த நேரத்துல இந்த ஆளு சத்தம் கொடுக்கணும். அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சானா குருதேவா? இல்ல மகாராஜா, இல்லவே இல்ல. அந்த நேரத்துல எனக்கு அங்க எந்த கஷ்டமும் இல்ல, சுகமா தான் இருந்தது. என்னை யாரும் தொந்தரவு பண்ணவே இல்லை. நானே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருப்பேன். பண்டித ராமகிருஷ்ணன் அங்க வந்து கதவை திறக்காம இருந்திருந்தாலும் நான் வெளியே வந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த கெட்ட பேய நான் சிறைப்பிடிச்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது, என் கூட பண்டித ராமகிருஷ்ணன் இருந்துட்டானே. நான் ஏதோ ஆபத்துல இருக்கிறதா நினைச்சு என்ன அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். நானும் இவன் கூட வர வேண்டியதாயிடுச்சு. அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா? ஆமா மகாராஜா, அந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். இருந்தாலும் அது உண்மைதான். அந்த அரண்மனையில ஒரு பேய் இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, நான் இருக்கேன்ல. நான் ஒரு நல்ல தீர்வு சொல்றேன். நாம என்ன பண்ணலாம்னா எல்லாரும் சேர்ந்து அங்க போய் அந்த பேயை எரிச்சு சாம்பல் ஆக்கிடலாம். இதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நாம அந்த அரண்மனையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். அப்புறம் அங்க எதுவும் இருக்காது. ஒரே கல்லுல 2 மாங்காய். அரண்மனையே இருக்கிறதா? குருதேவா, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படி நடந்தா நான் ரொம்ப நஷ்டமாயிடுவேன். அதுக்கப்புறம் நான் நடு தெருவுக்கு வர வேண்டியதாயிடும் குருதேவா. பயமுடா முட்டாள். தாத்தாச்சாரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் எதை சொன்னாலும் அதை யோசிச்சுதான் சொல்லுவேன். நாம தீர்க்க வேண்டியது உன் பிரச்சனையே இல்ல, இந்த நாட்டு மக்களோட பிரச்சனைய. அது மட்டும் இல்ல மகாராஜா, அந்த கெட்ட ஆவி யாரோடதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதே இடத்துல சிறப்பு பூஜையை பண்ணி அந்த ஆவிக்கு முக்தியை வாங்கி கொடுத்திருப்பேன். மகாராஜா, அந்த ஆவி யாரோடதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த விஷயத்துல ஞானம் இருக்க வாய்ப்பே இல்ல. சகல வேதங்களையும் கரைச்சு குடிச்ச என்னாலேயே அதை கண்டுபிடிக்க முடியல. உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? கொஞ்சம் இருங்க குருதேவா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிக்கணும். மகாராஜா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த அரண்மனை ஜமீன்தார் வெங்கட்ரமணனுக்கு சொந்தமான அரண்மனை. வெங்கட்ரமணனா? பல ஏழைகளுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவி செஞ்சாரே அவரா? ஆமா மகாராஜா. இப்ப அந்த அரண்மனையில சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண்ணோட ஆவி. அவங்க ஒரு நர்த்தகி. அவங்களுக்கும் வெங்கட்ரமணனுக்கும் தவறான ஒரு உறவு இருந்ததா சொல்றாங்க. எதிர்பாராத விதமா வெங்கட்ரமணாவாலேயே அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அது ஒரு விபத்து மாதிரி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியுமா? ஜமீன்தார் வெங்கட்ரமணன். இன்னைக்கும் அவரோட பேருக்கு பெரிய மரியாதை இருக்கு. ரொம்பவும் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அவர். தர்பார்ல எல்லார் முன்னாடி அவரை பத்தி தவறா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மகாராஜா, நான் முதல் நாள்ல இருந்தே இந்த பண்டித ராமகிருஷ்ணனை நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவனை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கேன். இவனுக்கு யாரோட மானம், மரியாதை, பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து எதை பத்தியும் கவலையே இல்ல. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம யார் மேலையும் சுலபமா பழி சுமத்திடுவான்.
விஜயநகரத்தோட விதிமுறைப்படி இவன் கடுமையான தண்டனைக்குரியவன். பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆனா மகாராஜா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இதுல என்ன உண்மை இருக்கு? நீ சொல்றது உண்மை நிரூபிக்க உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல உன் பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க இறந்து போன ஒரு மாமனிதரோட பேரை கெடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல குருவே, நான் சொல்ல வரது நிறுத்து ராமகிருஷ்ணா, நிறுத்து. நான் வெங்கட்ரமணன் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கேட்க விரும்பல. அவர் ஒரு நல்ல மனிதர். அப்படிப்பட்டவரை பத்தி அவதூறா பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாது. இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப வெங்கட்ரமணனோட குடும்பத்தை இந்த அரசவைக்கு வர சொல்லுங்க. ஏன்னா அவருடைய சொந்த மகன்கள் தான் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. பாத்தீங்களா மகாராஜா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெங்கட்ரமணாவை பத்தி அவதூறு பரப்புனது பத்தாதுன்னு இப்ப அவர் மகன்களோட பேரை கெடுக்க முயற்சி பண்றான். சரி மகாராஜா, கூப்பிடுங்க. வெங்கட்ரமணாவோட குடும்பத்தினரை அரசவைக்கு வர சொல்லி இப்பவே உத்தரவு போடுங்க. நானும் பார்க்கணும்னு விரும்புறேன். ஏன்னா காலமான ஒரு புண்ணிய ஆத்மாவை பத்தி எல்லார் முன்னாடியும் அவதூறா பேசுறதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு நானும் பார்க்கணும். மகாராஜா, அந்த நேரத்துல கனிமணி கூட என் கூட தான் இருந்தாங்க. சொல்லுங்க கனிமணி, வெங்கட்ரமணனை பத்தி அவங்க என்கிட்ட அப்படித்தானே சொன்னாங்க, நீங்க கேட்டீங்கல்ல? மன்னிச்சிருங்க மகாராஜா, நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா, இவங்க என்ன பேசுனாங்கன்னு நாங்க கவனிக்கவே இல்ல. 2 நாள் நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணதுனால எங்க காது நல்லா அடைச்சிக்கிச்சு மகாராஜா. அதனால எங்களுக்கு எதுவும் சரியா கேட்காம போயிடுச்சு. வெங்கட்ரமணன் அவர்களோட குடும்பத்தாரை இங்க கூட்டிட்டு வாங்க. இங்க பார் ராமகிருஷ்ணா, வெங்கட்ரமணன் அவர்களை நீ தர்பார்ல எல்லார் முன்னிலையிலையும் அவமானப்படுத்தினதுனால அவங்க குடும்பத்தார் இங்க வந்து சேர்ந்த உடனே நீ சொன்னதையெல்லாம் நிரூபிச்சாகணும். ஒருவேளை நீ சொன்னது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நிறைஞ்சிருக்கிற இந்த தர்பார்ல அவருடைய குடும்பத்தார் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். எனக்கு சம்மதம் மகாராஜா. மகாராஜா, இவங்க தான் வெங்கட்ரமணனுடைய 3 மகன்கள். விஷ்ணு, கிருஷ்ணா, அப்புறம் வல்லவ். மகாராஜா, இவங்க 3 பேரையுமே நான் அரசனரி மாறாம மரியாதையோட கூட்டிட்டு வந்தேன். இவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க இப்போ என்னோட வீட்ல இருக்காங்க. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கிறது? அட, ரொம்ப சுவையான பழங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. போதும் போதும் சாரதா, ஏற்கனவே நான் வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது மகாராஜாவோட உத்தரவா, உங்க குடும்பத்தினரை நாங்க உபசரிச்சே ஆகணுமா, அதனாலதான் எடுத்து சாப்பிடுங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஏன் அடிக்கடி வாசப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பசங்க யாரும் குழந்தைங்க கிடையாது, எல்லாரும் அரசபைக்கு தான் போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா, அவங்க போயிருக்கிறது ராமா கூட. மகாராஜா, இவங்களோட தந்தையார் ரொம்பவே நல்ல மனிதர். யார் எதை கேட்டாலும் அதை தானமா கொடுத்துருவார். நான் பல முறை இவங்களோட விடுதியில சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். ரொம்பவே சுவையா இருக்கும். தின்றதுக்காகவே பிறந்தவ போல இருக்கு இந்த கிழவ. நீ சொன்னது சரிதான். அந்த ஆளு பெரிய கடன்காரனா மாறினதுக்கு இந்த கிழவன் தான் காரணம். நீங்க என்கிட்ட அன்னைக்கு உங்க அப்பாவை பத்தியும் அந்த அரண்மனையில் அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆவியை பத்தியும் சொன்னீங்க இல்லையா? அதை இன்னைக்கு அப்படியே மகாராஜா முன்னிலையில சொல்லுங்க. பண்டிதரே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே. என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, உங்க அப்பா ரமணனுக்கும் அந்த நர்த்தகி சுப்ரதா. யார் அந்த சுப்ரதா? பண்டிதரே, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே தெரியல. அப்படிலாம் நாங்க எதை பத்தி சொல்லல. அட, நான் அன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக உங்க விடுதிக்கு வந்தேங்கிறதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க வந்திருந்தீங்க. நாம ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது அரண்மனையில இருக்கிற அந்த பேயை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கும்போது, ஒரு பொண்ணுக்கும் உங்க அப்பாவுக்கும் தப்பான உறவு இருந்ததாலதான் அந்த பொண்ணு எதுக்காக நீங்க தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க பண்டிதரே? எங்களை கூட்டிட்டு வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்களா? நீங்க எங்க கிட்ட என்ன கேட்டீங்க? வாங்கின கடனுக்கு பதிலா அரண்மனை கொடுத்தீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு நாங்க ஆமா உண்மைன்னு தானே சொன்னோம். அதை விட்டுட்டு நாங்க சொல்லாததான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இப்படி மாத்தி? போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இவங்க அப்பாவை அவமானப்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேளு. இல்ல ஆச்சாரியாரே, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. பாத்தீங்களா மகாராஜா, இவனோட தைரியத்தை பாத்தீங்களா? நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன், ஆனா முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான்.
மகாராஜா நீங்க ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? பண்டிதனை ராமகிருஷ்ணா, ஏன் முன்னாடி உன்னால எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியல. நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இல்லன்னா உனக்கு தண்டனை கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. மகாராஜா, ஒருவேளை நான் அந்த பேயை இந்த அரசவைக்கு சாட்சியா கூட்டிட்டு வந்தா அப்போ எனக்கு தண்டனை கிடைக்காது இல்லையா? இத பாத்தீங்களா மகாராஜா, இன்னொரு முட்டாள்தனமான சூழ்ச்சி. இவன் அந்த ஆவிய இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வர போறானா? பண்டிதன் ராமா, நீ சொல்றது உண்மையா? ஆமா ஆச்சாரியாரே, ஒருவேளை மகாராஜா ஆணையிட்டார்னா என்னால் அந்த ஆவியை அரசவைக்கே கொண்டு வர முடியும். அந்த கெட்ட ஆவி அங்கிருந்து இங்க வருமா? ஆமா மகாராஜா, நிச்சயமா வர முடியும். அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. ஆனா ஒரு சின்ன வேண்டுதல். என்ன வேண்டுதல்? அரசே, நான் சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் எனக்கு யாருமே தடையா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற எந்த ஒரு நபரும் என்ன தடுக்கவோ இல்ல எதிர்க்கவோ கூடாது. சரி, அந்த பேய இங்க வரவழைக்க உனக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். மகாராஜா, அதே மாதிரி இந்த அரசவை இருட்டா இருக்கணும்னு இன்னொரு வேண்டுதலையும் நான் வைக்கிறேன். இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைச்சு வைக்கணும். சூரிய வெளிச்சம் கூட ஊடுருவாத மாதிரி அடைச்சு வைக்கணும். எதுக்கு? ஆச்சாரியாரே, பேய்களுக்கு இருட்டா இருந்தா தானே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்களா மகாராஜா, ஆச்சாரியார் என்ன தடுத்து நிறுத்துறாரு. இல்ல மகாராஜா, நான் என்ன பத்தி கவலைப்படல. இங்க இருக்கிற மத்தவங்கள பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. மகாராஜா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆவி மகாராஜா. சரி சரி குருதேவா, அத பத்தி விவரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் அவங்க வாழ உங்க உரையில இருந்து வெளியேடுங்க. ஏதாவது பிரச்சனையோ ஆபத்தோ வந்தா உங்க வாழை பயன்படுத்துறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. மகாராஜா, நான் கேட்ட அந்த பொருட்களையும் நீங்க எனக்கு இப்பவே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உத்தரவு மகாராஜா. எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க மகாராஜா, நான் உடனே வந்துடுறேன். விஷ்ணு, நீங்களும் என் கூடவே வரணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எதுக்கு பண்டிதரே? மகாராஜா, இந்த விஷ்ணு உங்க உத்தரவை மீறி செயல்படுறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னென்ன செய்ய சொல்றாரோ அதை நீங்க செஞ்சாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணனை யாரும் தடுக்க கூடாதுன்னு மகாராஜா உத்தரவு கொடுத்திருக்காரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.